பூஜை வந்து வாராகி அம்மன் வரணும் அப்படின்னு எங்க அம்மா அந்த சிலையை பார்த்து அழகா இருக்கல இந்த பொம்மை இது வாங்கிட்டு போகலான்னு நாங்களும் வாங்கிட்டு வரோம். அவங்க பூஜை வைக்கிறோம், அம்மா கும்பிட்டு போயாச்சு. 3 நாட்கள் எங்க வீட்டுல இருக்கிற அக்கா வந்து ஃபோன் பண்ணி சொல்றாங்க, அக்கா உரும்புற சத்தம் கேக்குது, பாத்திரம் பறக்குது, என்னன்னே புரியலக்கா அப்படின்னு. நான் உபாசகருக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறேன், ஐயா என்னன்னே புரியல, சத்தம்ன்றாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க, வாராகியை கரெக்டா கூட்டிட்டு வந்தோமா இல்லையான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொன்னாரு, நீ பயப்படாம படுத்து தூங்கு, உனக்கு பிரம்ம முகூர்த்தத்துல பதில் சொல்வா அப்படின்ட்டு. அந்த வாராகி அம்மன் வந்தாங்க. நீ என்ன அட்டடபால தூக்கிட்டு வர, பல்லாக்குல தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மனை டெக்கரேட் பண்ணி பல்லாக்குல தூக்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு அந்த அம்மா உட்கார வச்சு நான் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கேன். அவரு இந்த பிராமண பித்தலாட்டத்தினுடைய உச்சம் எதுன்னா இதுதான். அது பன்றி முகத்தோட அழகா இருந்துதான், பன்றி அழகு அவங்களுக்கு. எப்படிலாம் கதை கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. ஊரை கெடுக்கிறது அவங்களுக்கு வேலையா? உங்களை நாங்கள் கும்பிடணும், அது போஜனம் சாப்பிட்றது தானே வாராகி. போஷானம் போஜனம் சாமிக்கிறது. இந்த பொம்பளை சொல்றது அத்தனையும் பொய், பித்தலாட்டம், ஊரை ஏமாத்துற வேலை. பிராமணன் தொழிலே இதுதான். இப்படித்தான் நம்மளுக்கு எடுத்து குட்டி சோறு பண்ணாங்க. உங்க வீட்டில் இந்த மாதிரி வாராகி, காமாட்சி இதெல்லாம் இருந்துன்னா அடிச்சு நொறுக்கி கழிப்பறையில் வீசுங்கள். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.